உங்க ராசிக்கு பூர்வீகத்தினால பிரச்சனை இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அதுக்கு அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொந்தமா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சக ஊழியர்கள் அப்ப என்ன குரு பார்க்க கோடி நன்மை என்று நாம சொல்லலாம். அப்ப வீடு கட்டணும் நிலம் உள்ளவங்க ஒரு தொழில இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல நம்ம ஒரு தொழில் செய்யலாம். நமக்கு ஒரு போதுமான ஒரு வரைக்கும் நம்ம சந்திச்ச கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்ப உங்களுக்கு இருக்கு. இப்ப உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வரணும்னா தீவிரமான எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம், 12 ராசிகளில் 3ஆம் இடம். புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி மிதுன ராசி ஆகும். மிருகாசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய்க்கு அதிபதியான மிருகாசீரிஷ நட்சத்திரமும் குரு பகவானுக்கு அதிபதியான புனர்பூச நட்சத்திரமும் ராகு பகவானுக்கு அதிபதியான திருவாதிரை நட்சத்திரத்தையும் 3 நட்சத்திரங்களுக்கும் கொண்டதுதான் மிதுன ராசி ஆகும். புதன் என்பது புதனுடைய ஆளுமை உள்ள இடம் மிதுனம். இன்று இந்த மார்ச் மாதத்தினுடைய ஒரு பலனா பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலேயே ஜென்ம ராசியில் குரு பகவான் கோச்சாரப்படி அமைந்திருக்கார். 9ஆம் இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து சரியா 9ஆம் வீட்டுல கும்ப ராசியில 5 கிரகங்களுடைய சேர்க்கையில தான் உங்களுக்கு தொடக்கத்துல ஆரம்பமாகிறார். அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த கும்பராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து தொடங்குறாங்க. குறிப்பா இடையில மார்ச் மாசம் 11ஆம் தேதியில சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அடுத்தது அந்த 14ஆம் தேதியில சூரிய பகவான் இடம் பெறுகிறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் அங்கதான் இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு நிக்க போகுது. கணித மேதை, அதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கணித அறிவியல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கணக்கு போடக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தன் மனதுக்குள்ள ஆழமா சிந்தித்து விட்டு இது நமக்கு சரியா வருமா வராதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கும் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடையமான ஒரு பொருளாதாரத்தை நாம் என்னது சாதிச்சோம் என்று சொல்றதை விட நாம் என்னது இழந்துட்டோமேன்னு சொல்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. காரணம் அவங்களுடைய கொஞ்சம் பார்க்கும்போது சில இடத்துல சில வேகங்களும் அவங்க கிட்ட இருக்கு. இந்த ராசியை பொறுத்தளவுக்குமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிப்பாங்க. ஆனா யோசித்தாலும் அதுல நம்ம எடுத்த முடிவு சரியா தவறான்னு நினைச்சு சிந்திக்கிறதுலயே சில காலங்கள் கடத்திடுவீங்க. இந்த ராசிகளை பொறுத்தளவுக்குமே சொந்த பந்தம் சுற்று நட்பை எவ்வளவுதான் இழுத்து பிடிச்சா கூட உங்ககிட்ட சரி பேர் நிற்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கலாம், எவ்வளவோ முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட முயற்சி கூட சில நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு சரியான ஒரு பிரதிபலன் கொடுக்கலையே, அப்போ நம்ம சொந்த பந்தத்தையும் உறவு முறையிலையும் சகோதரர்களுக்குள்ளேயும் நம்ம இவ்வளவோ அவங்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் வேஸ்டா போயிருச்சேங்கிற ஒரு மன அழுத்தம்ங்கிறது சில மிதுன ராசிக்காரங்கள்கிட்ட கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. காரணம் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், 3ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி செய்யக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரிய பகவானா அமைந்து வரார். அப்ப சூரிய பகவான் என்பது சுற்றும் நட்பும் பகை ஏற்படுத்தக்கூடியது ஆளுமை. நம்ம கூடிய பார்க்கும்போது நாம என்னதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அந்த நேரம் என்பது கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பா இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமும் பார்க்கும்போது புதன் அதிபதியாக கொண்டது. தாய் சம்பந்தப்பட்டவங்க, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய் மாமனுடையமான உறவுகள், தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், இது எல்லாம் சில நேரத்துல உங்களுக்கு ஒரு சில நீங்க அவங்க மேல இந்த மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க மேல ஒரு தனி பிரியம் வச்சிருந்தாலும் கூட சில நேரத்துல ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழல் கூட வரும். இந்த உடைய மிதுன ராசியை பொறுத்தளவுக்கும்
உங்களுடைய ராசிக்கு இன்று வந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார். சனி பகவானுடன் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார் இடைப்பட்ட டைம்ல. அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு விலகும். ஏன்னா இந்த மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொந்தமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சக ஊழியர்கள் அதாவது வந்து பார்க்கணும் நம்ம கூட வேலை செய்யக்கூடியவங்க, இல்லை நாம் வேலை கொடுத்துட்டு வந்து நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களால நிறைய மன உளைச்சல்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த சந்திப்புங்கிறத நம்ம எவ்வளோதான் இறங்கி போனால் கூட, எவ்வளோதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் கூட, நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் குடும்பத்தை வரைக்கும் நீங்க கொண்டு வந்துடுவீங்க. எனக்கு வேலையில் தான் டென்ஷன் இருக்கு, நீங்க எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய டைமுக்கு உருவாகி போயிருக்கும். ஆனா இது எல்லாமே இந்த அதாவது சனி சுக்கரனுடைய சேர்க்கை, அதாவது சனிவுடன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால உச்சம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. காரணம் உங்களுடைய ஒரு 2ஆம் ஸ்தானத்தை குடும்ப ஸ்தானகம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புல வந்து பார்க்கும்போது தன்னுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது உங்களுக்கு. இந்த உடைய ராசியில பொறுத்தளவுக்கும் 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருப்பதனால உங்க ராசிக்கு பூர்வீகத்தினால பிரச்சனை இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அதுக்கு தீர்வான ஒரு நேரம் வரக்கூடிய ஒரு டைமா இருக்கு. யாரெல்லாம் இப்போ நம்மளால வீடு கட்ட முடியல, வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா எங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு, ஒரு வீடு கட்டணுங்கிற லட்சியம் நினைக்கிற உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. காரணம் 4ஆம் இடம் நிலம் வாகனம் பூமி சார்ந்த புதன் பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்துல திரிகோணத்துல அமைஞ்சிருக்கிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பார்க்கிறார். அப்ப என்ன, குரு பார்க்க கோடி நன்மை என்று நாம சொல்லலாம். அப்ப வீடு கட்டணும் நிலம் உள்ளவங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவங்க, இல்லை நமக்கு ஏதாவது வந்து ஒரு பூமி வந்து நமக்கு நிலையான ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த ஒரு சூழலும் உங்களுக்கு கூடி சீக்கிரத்துல மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு வருங்க. இப்போ உங்களுடைய ராசியில பொறுத்தளவுக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப மேக்சிமம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, ஒரு தொழில இருக்கும்போதே இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை நம்ம ஒரு தொழில் செய்யலாம், நமக்கு ஒரு போதுமான ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை வருமானம் இருக்கு அதுக்கு வந்து செலவு இருக்குது, இல்லை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மெயின் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கு, இப்படி நினைக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே 10ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால என்ன, அதெல்லாம் ரிலாக்ஸ் மைண்டுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய, அதாவது வந்து பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, ஆனா ஒண்ணுமே நம்ம போராட்டத்துக்கு சரியா வெற்றி கிடைக்கலையேங்கிற ஒரு மனப்பான்மை இப்போ உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்க லட்சியத்தை நோக்கி இன்னைக்கு வரைக்கும் நீங்க பயணம் செலுத்துற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. அப்போ அந்த லட்சியத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா அதுக்கு இது ஒரு சரியான ஒரு தருணமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது நீங்க நல்லா முயற்சிகளை நீங்க தெளிவா நீங்க செய்யணும். முயற்சிகளை அதாவது வந்து பார்க்கும்போதுன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை, பக்கமா போய் முயற்சி எடுத்துட்டு ஒரு சலுப்பாயிட்டு சரி என்னமோ போப்பா நம்ம முயற்சி எடுத்தா என்ன இப்படியே போயிட்டு, அது சரியா ஒரு பக்கமா வர நேரத்துல நம்ம அதை அமைக்கும் நேரத்துல பின் வாங்கிறது, அப்படி நிறைய இடத்துல நீங்க அதை ஏமாந்துட்டீங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க சரியான முறையில நீங்க நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து கடைசி வரைக்கும் போராட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து பண்ணா உங்களுக்கு அது சாதகமான ஒரு சூழல் வந்து உங்களுக்குள்ள வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் 7-10 குரு இன்று ஜென்மத்துல உட்கார்ந்துருக்கார், உங்க ராசியில கோட்சாரப்படி உட்கார்ந்துருக்கார். அப்ப உங்களுடைய அமைப்புல வந்து பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை அமைச்சுக்கிறதுக்கு உண்டான நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு. குடும்பத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தீர்வான நேரம் இருக்கு. ஆனா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை ஃபேமிலி வகையில சொந்த பந்தங்களால உறவுகளால நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிட்டீங்க. 2வது பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட கொடுத்தது நம்ம வந்து சேரல, நம்ம ஒரு கடன் வாங்கி கடன் கொடுத்தோம் அதுவும் வந்து சேரல, இல்லை பிஸ்னஸ்க்காக வந்து நம்ம ஒரு முதலீடு போட்டோம் அது சரியான முறையில் நம்ம அவசரப்பட்டுமோங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானகம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானகம். இந்த 2 விஷயத்திலுமே நீங்க வந்து பார்க்கும்போது சில ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப குரு பார்வை, அதாவது வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக 7ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்துடைய ஒரு பலன் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே
இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க நான். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு சூழல்களுக்கும் அது விலகி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம சந்திச்ச கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ராசியில பிறந்தவங்க வெளிப்பயணம், வெளிநாடுகள் இப்படி போகலான்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். காரணம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 10 சுக்கிர பகவான் அமைஞ்சிருக்காரு. அதனால வந்து இந்த மார்ச் மாதத்துல யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வெளிப்பயணம் போகணுங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம், இல்லை வெளியில போய் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவான் கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஒரு டைமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வரணும்னா தீவிரமான முயற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வேணும். அதே போல எத்தனை பேர் உங்களுக்கு வந்து ஒரு பலம் கொடுக்கறன்னு சொன்னாலும் கூட உங்களால இதை நம்ம சக்சஸ் பண்ண முடியுன்ற 100% உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த காரியத்துக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில தோல்வி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, வெற்றி அடையக்கூடிய நேரம் இருக்குது. உங்களுடைய நீங்க ஏதாவது உங்களுடைய லைஃப்ல ஒரு முடிவு எடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா தெளிவாக கொடுத்து பார்த்துட்டு அதற்கு பிறகு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு வெற்றி நிச்சயமா நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சந்தேகம், டவுட் கேட்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி தாராளமா உங்களுடைய டவுட்டுகள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.